ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ரீசெண்டாக அம்பாஜி மாதா டெம்பிள்னு குஜராத்தில் இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு இருந்தேன். இது நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் இருக்கிற 51 சக்தி பீடத்தில் அம்பாலோட இதயம் இந்த பகுதியாக அதை இருக்கிறது. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பக்தர்கள் நிறைய பேர் வராங்க. அதை வீடியோவை இப்போ பார்க்கலாம். 51 சக்தி பீடங்களில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அம்பாஜி கோயில். இந்த கோவில் பனஸ்கந்தான்ற மாவட்டத்தில், குஜராத் மாநிலத்தில் இருக்கிற பனஸ்கந்தான்ற மாவட்டத்தில் சென்டரில் இருக்குது. இது ஆன்மீக பக்தி, கட்டடக்கலை எல்லாத்துக்கும் ரொம்ப கலங்கர விளக்கமாக இருக்குது. இதோட தோற்றம் பற்றி எந்த விவரமும் இல்லை. இந்த பழமையான கோயில் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுறது. இந்த அம்பாவை தரிசிக்க இந்தியா முழுவதும் இருந்து பக்தர்களோட குறிப்பிடத்தக்க யாத்திரை தலமாக இருக்குது. அதன் வளமான வரலாறு, சிக்கலான கட்டடக்கலை எல்லாம் குஜராத்தில் பார்க்க வேண்டிய இடங்களில் இது முக்கியமான இடமா இருக்குது. இந்த கோயில் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. தெய்வீக பெண் சக்தியான சக்தியை கௌரவிப்பதற்காக நிறுவப்பட்ட பண்டைய கால கோயில்களில் தோற்றம் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்து புராணங்கள்படி இந்த சிவபெருமானின் அழிவு நடனத்தை தொடர்ந்து சதிதேவியின் இதயம் இந்த இடமாக இந்த கோயில் கருதப்படுறது. இந்த அம்மனின் ஆசீர்வாதத்தை பெற லட்சக்கணக்கான யாத்திரிகர்கள் இந்தியா முதலிருந்து வராங்க. இந்த கோவில் பல வேறு கட்டத்தில் புதுப்பிக்கப்பட்டு விரிவாக்கமாக எல்லாமே கண்டுள்ளது. இதோட கட்டிடக்கலை ரொம்ப ஒரு தலை சிறந்த படைப்பு. இது பண்டைய இந்தியாவின் கைவினை கலைஞர்களின் நேர்த்தியான கைவினை திறனை காட்டுகிறது. கோவிலோட வடிவமைப்பு பாரம்பரிய இந்து கோயில் கட்டடக்கலையை பிரதிபலிக்கிறது. இது ஒரு பெரிய நுழைவாயிலை கொண்டது. அழகாக செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் வானத்திற்கு எதிராக கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் ஒரு கம்பீரமான கோபுரம், முக்கிய தெய்வம் வீட்டிற்கும் கருவறை, பல்வேறு தெய்வங்கள் மற்றும் புராண காட்சிகளை சித்தரிக்கும் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் பல சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோவிலோட சுவத்தில் எல்லாம் கூரைகள் எல்லாம் ரொம்ப கலைப்படைப்புகளால் அலங்கரிக்கப்பட்டது. இது கட்டிய கைவினைகளின் திறமை மற்றும் பக்தியை காட்டுகிறது. அம்பாஜி கோயிலோட முக்கிய குறிப்பிடத்தக்க அம்சம் உள்ள ஒன்று, கருவறையில் சிலைகள் எதுவும் இல்லாதது. அதுக்கு பதிலாக எந்திர வடிவில் தெய்வத்தின் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பிரதிநிதித்துவம் வழிபடப்படுகிறது. கோவிலின் தனித்துவமான அம்சம் அதன் ஆன்மீக கவர்ச்சியை கூட்டுறது. இந்த கோயிலேருந்து மற்ற கோயிலேருந்து இதை தனித்து நிற்கிது. கீர்த்தனையோட தாள முழக்கங்களும் கோயில் மணி ஓசையும் தூபத்தோட நறுமணமும் ஒரு அமைதியான ஒரு பக்தியின் சூழலை உருவாக்குது. கோவிலில் நவராத்திரி ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது. இந்த ஆலயம் அந்த பிரம்மாண்டமான திருவிழாக்களுக்கெல்லாம் பெயர் பெற்றது. இந்த 9 நாள் நவராத்திரி இரவு திருவிழாவின் போது கோவில் மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் துடிப்பான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்படுகின்றன. மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சடங்குகள் மற்றும் கொண்டாட்டங்களில் பங்கேற்றுகின்றனர். பக்தர்கள் பாரம்பரிய நடனங்களான கர்பா மற்றும் தாண்டியா என்ற நடனங்களை ஆடுவார்கள். கோவில் அமைந்துள்ள இந்த நகரம் கண்ணுக்கினே நிலப்பரப்புகளால் சூழப்பட்டது. இதில் மற்றொரு குறிப்பிடத்தக்க புனித யாத்திரை தலமான கப்பர் மலையும் இருக்குது. இந்த மலையேறுவது சுற்றியுள்ள பகுதியின் பரந்த காட்சியெல்லாம் நல்லா தரிசிக்கலாம். மற்றும் பக்தர்கள் இது சுற்றுலா பயணிகளுக்கும் ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. சக்தி உபாசகர்கள் முக்கியமாக இங்கு வந்து செல்கின்றனர். முக்கியமாக பௌர்ணமியில் மிக அதிகமான கூட்டம் வருகின்றது. அக்ஷர்தாம் தாக்குதல் குஜராத்தில் நிலவியவற்றால் கோவிலுக்குள் செல்ல கடுமையான பாதுகாப்பு சோதனை எல்லாம் இருக்குது. கோவிலுக்குள்ளே எதையும் எடுத்து செல்ல முடியாது. கோயிலுக்கு போகும்போது குன்றின் முதலில் அம்மன் கோயிலும் இருந்தது. அங்கும் பக்தர்கள் ஏராளமாக செல்கின்றனர். தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறதுனால எப்போவுமே கூட்டமே இருந்துகிட்டே இருக்குது. ஸ்ரீ அரசூரி அம்பாஜி மாதா ட்ரஸ்ட்டுன்றது இந்த நிர்வகித்து வருகிறது. ஆண்டுதோறும் நடக்கிற திருவிழாவில் 20-25 லட்சம் பேர் கலந்துக்கிறதா சொல்கிறாங்க. இங்குள்ள ஸ்ரீ விசா யந்திரம் வழிபாட்டுக்குரியதாக உள்ளது. இது தாமிர தகட்டில் ஸ்ரீ யந்திரம் போல வரையப்பட்டிருக்கு. அதன் மீது ஸ்ரீ என்று எழுதப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனை இதுவரை யாருமே புகைப்படம் எடுத்தது கிடையாது, எடுக்கவும் முடியாது. ஆமையின் முதுகு போன்ற வளைவுடன் உள்ள பரப்பின் மீது இந்த 51 பீஜ எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன.